ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த கொத்தவரங்காயை நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணால் தான் நம்ம வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வரும். கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா வதங்குறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணினது நல்லா தண்ணியில் அலசி தண்ணியை வடித்து வச்சிடலாம். தண்ணியை வடித்து வச்சுட்டு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சது 1 ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவு வெங்காயம் கறிவேப்பிலை வதங்கினது நம்ம அலசி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் இந்த 3ஐயும் சேர்த்துக்கலாம். 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மூணையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்போ தான் காய் நல்லா வதங்கும்போது கொஞ்சம் வெந்து வரும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா காய் வேகாது. கொஞ்சம் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த அளவு சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து திரும்ப கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷங்கிறது நம்மளுக்கு கணக்கு இல்லை. நீங்கள் இது இடையில எடுத்து திரும்ப கலந்து விட்டுட்ருக்கலாம் காய் வேக வரைக்கும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வெந்துருச்சாங்கிற சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கையில் கூட கிள்ளி பார்த்துக்குங்க. இப்போ காய் நம்மளுக்கு கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டோம்னா தான் அந்த தேங்காய் பூவும் சேர்த்து வதங்கும்போது கொஞ்சம் லேட் ஆனால் கூட நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்குது காய். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.